இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. பைரவி, பைரவி, சீக்கிரம் வாமா. சாமி, பைரவி இவள் ஆதிகளுக்கு பிரியமானவள். சுந்தர சிவம், என் எண்ணங்களை குலைத்து விட்டதாக நினைத்து கொக்கரிக்காதே. என்னால் இன்னும் உன்னை வீரியமாக வெல்ல முடியும். வெல்வேன், வென்று காட்டுவே. உன்னை எல்லை தாண்ட விட்டது என் தவறு. தவற்றுக்கான தண்டனையை நான் அனுபவித்து விட்டேன். ஆனால் தண்டனையை அனுபவித்தவன் அந்த வலியை காட்டாமல் விடமாட்டான். என் வலியை உனக்கு உணர வைப்பேன். மாயன் யார் என்று காட்டுவேன், காட்டுகிறேன். என்னடி அங்க உட்காந்து கெக்கே பக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்க? நான் மாவடிக்கிறத பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதோ? இப்படித்தான் என்னோட செயலுக்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு என்ன திட்டுறாங்க. அப்ப நான் மாவடிச்சத பார்த்து நீ சிரிக்கலையா? நீ மாவிடிச்சத பார்த்த, ஆனா நான் சிரிச்சதுக்கு காரணம் வேற. என்ன காரணம்? உலகத்துல ஆளாளுக்கு எல்லாமே தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்களே, அது நினைச்சு சிரிச்சேன். அம்மாடி பெரிய மனுஷி, உன்கிட்ட வாய் கொடுத்தா பேசிண்டே இருப்ப. தனியா மாவடிக்கிறனே, கொஞ்சம் வந்து ஒத்தாசை பண்ணப்படாதான் தான் கேட்டேன். நான் ஒத்தாசை பண்ண இறங்கினா உனக்கு வேலை இல்லாம போயிடுமே. அப்புறம் சாமி புண்ணியம் உன் கணக்குல சேராதுல்ல. தெரியாம கேட்டுட்டேமா. நீ ஒண்ணு பண்ணு, இத காக்கா குருவி கொத்தாம பாத்துக்கோ. இந்த அப்படி நான் போய் மாவிளக்குக்கு வெள்ளம் நெய்யெல்லாம் தயாரா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்னடி நான் போயிட்டு வரதுக்குள்ள மாவடிச்சு வச்சிருக்க? எப்படி? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்பவே முடியலையே. இதெல்லாம் மாயாஜாலம் மட்டும் இருக்கு. அப்படியே வச்சுக்கோயேன், மந்திரம் போட்டேன், மாவாயிடுச்சு. மந்திரம் தந்திரம்லாம் இந்த சிறுவாச்சூர் மண்ணுல செல்லுபடி ஆகாது, தெரியும்ல? அது மத்தவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. உன்கிட்ட பேசவே முடியாது. வாயாடி வாயாடி. உன்னால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. மரமண்ட மரமண்ட. அடி, என்னையா மரமண்டன்னு சொல்ற? இரு என்ன செய்யறேன்னு பாரு. ஓடாத, நில்லு. நில்லு. மதுரா, என்னம்மா சின்ன குழந்தைய துரத்திட்டு ஓடிட்டு இருக்க? நீங்க சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க, அவகிட்ட பேசியும் ஜெயிக்க முடியாது, இதோ துரத்தியும் பிடிக்க முடியல. அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு இப்ப வாத என்ன புரிஞ்சுக்கிட்டியே. மதுரா அம்மா, பைரவி அழைக்க போன பெரியப்பா எப்ப வருவாரு? வந்தா பைரவியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்க என்ன பிரச்சனையோ இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. கவலைப்படாத மதுரா, அவர் வர தாமதமானா
நான் போய் பைரவியையும் உங்க பெரியப்பாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அதிக பிரசங்கி, வாய மூடு. நோக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? பேசாம இருக்க மாட்டேன். வாயாடி வாயாடி. நீங்க சொல்லுங்க, பெரியப்பாவை என்ன விஷயமா கேக்குறீள்? வர 31ஆம் தேதியோட இவருக்கு 60 வயசு பூர்த்தி ஆகுது. இவரோட நானும் சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்க பிள்ளைங்களும் எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேர்க்கிற விஷயம்தான். ஆமா, எங்க கொண்டாடலான் இருக்கேன்? அவருக்கு அது வந்துமா மதுரை காளியம்மன் சந்நிதியில கொண்டாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா அந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு கொடுத்துருக்கிற ஜோசியர் திருக்கடையூர் போய் அபிராமி முன்னாடி தான் செய்யணுங்கிறாரு. அது விஷயமா அபிப்பிராயம் கேட்கறதுக்கு தான் பெரியப்பா எப்போ வருவாருன்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் எல்லா இடத்துலயும் தெய்வம் ஒண்ணுதான். வேற வேற பேர்ல கூப்பிடுறோமே தவிர மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். எல்லா கோவில்கள்லயும் ஒரே ஆகம விதிப்படிதான் வழிபாடுகளும் பூஜைகளும் செஞ்சுட்டு வர. அதனால நீங்க உங்க சஷ்டியத்தை பூர்த்திய இந்த சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவிலே செஞ்சுக்கலாம். இதுக்காக இதுக்கு ஊரை கூட்டிட்டு திருக்கடையூர் போகணும். இதுக்கு காரண காரிய விளக்கங்களை நான் சொல்லட்டுமா? இவ ஒருத்தி பெரிய மனுஷியாட்டம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா. வாயாடி. உனக்கு தெரிஞ்சது நீ சொன்ன, அப்ப நான் ஏதாவது சொன்னேனா? இப்ப எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். உனக்கு ஏன் பொறாம பொத்துக்கிட்டு வருது? நீ சொல்லுமா. நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? இதென்ன கேள்வி? கையால சாதத்தை பிசைஞ்சு வாயில போட்டு மென்னு சாப்பிடுவோம். ஒரே உடம்புல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு செயல் இருக்குல்ல, அதே மாதிரிதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. உங்களோட இந்த 60 வயசுல எதுக்கெல்லாம் ஓடி இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். பலதும் துரத்துதுமா. நடந்தா நாய் துரத்துது, நடுநிசில பேய் துரத்துது. வீட்டில் தாரம் துரத்தும், விடாமல் குடும்ப பாரம் துரத்தும், பனி துரத்தும், கூடவே பிணி துரத்தும், படுத்த பாய் துரத்தும், பசி துரத்தும், நாள் துரத்தும், நவகோல் துரத்தும், நரையும் திரையும் துரத்தும், மூப்பு துரத்தும், மூச்சை நிறுத்த அந்த யமனும் துரத்துவான் இல்லையா? ஆமா, எதுகிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம். ஆனா அந்த யமன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுமா. ஏன் முடியாது? அந்த யமனையே எட்டி உதைச்சு விரட்டின இடம் தானே திருக்கடையூர். தன்னை கட்டி பிடிச்ச மார்க்கண்டேயன சிவன் காப்பாத்த கூடாதுன்னு சிவனுக்கும் சேர்த்து பாச கைத்த வீசினா அந்த காலதேவன் இடது காலால யமனையே எட்டி உதைச்சி விரட்டினவதான் அந்த ஊர் அபிராமி. அது எப்படிமா? சிவன் தானே யமனை எட்டி உதைச்சாரு. எந்த காலால எட்டி உதைச்சாரு? இடது காலாலதான். சிவனுக்கு இடது பக்கத்துல யார் இருக்காங்க? சக்தி தான். அப்ப திருக்கடையூர்ல சிவனுக்கு சரிபாதியா இடது பக்கம் இருந்த அபிராமி தானே யமனை எட்டி உதைச்சது. ஆமா, திருக்கடையூர் அபிராமி காலடியில விழுந்து அவ பார்வையில இருந்தா யமபயம் கிடையாது. தீர்க்க ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா அவ காப்பாத்துவா. அதனாலதான் சஷ்டி அப்த பூர்த்திங்கிற 60க்கு 60 சதாபிஷேகத்தையும் அங்க செய்யறாங்க. அபிராமியோட கடைக்கண் படுற இடம் திருக்கடையூர். திருமணத்துக்கு திருமணஞ்சேரி, கருவுக்கு திருக்கருகாவூர், நிறைஞ்ச வாழ்க்கைக்கு திருவையாறு, தீர்க்க சுமங்கலியா தம்பதிகள் தீர்க்காயுசுக்கு திருக்கடையூர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நான் உடனே திருக்கடையூர் போய் 60ஆம் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நீ சொன்னது அந்த மதுரை காளியம்மனே நேரா வந்து சொன்ன மாதிரி இருக்குமா. வரேம்மா. மதுரா, வரேம்மா. வரமா வரமா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். உன் கூட விளையாடிட்டு இருந்ததுல வெளியே இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன். அச்சச்சோ. ஓடுறியா? ஓடு ஓடு, மரமண்ட மரமண்ட. பைரவி இருக்கிறாள் என்ற தைரியத்தில் தானே நீ உலாவிக் கொண்டிருக்கிறாய். அவளையே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் கொண்டு வருகிறேன்.
பைரவி என்ன சாமி உள்ள வாங்க வாங்க. உள்ள வாங்க சாமி. வாங்க உட்காருங்க சாமி. பைரவி இல்லையா? இதோ கூப்பிடுற சாமி. பைரவி பைரவி சீக்கிரம் வாமா. சாமி என்னைக்கோ தீர்காயுஷா இருக்கணும். சாமி நான் உங்களை பார்க்க தான் ஆசிரமத்துக்கு வரலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் முந்திக்கிட்டேன். சாமி அதமா நான் இங்க வந்து நீ எங்க போயிருந்தீங்கன்னா ஒருத்தர் சந்திக்க முடியாம போயிருக்கோம். கொஞ்சம் சங்கடமா இருந்திருக்கும். அதான் சொன்னேன். சாமி அகிலா பொண்ணை பத்தி பைரவி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அகிலா பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த கற்பூரத்தை விரட்டி அவளை காப்பாற்றணும் சாமி. என் பொண்ணையும் எல்லா பிரச்சனையும் நீங்க தான் காப்பாற்றணும் சாமி. அந்த புனிதமான காரியத்தை செய்யறதுக்கு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். சாமி கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்த நமக்கு அந்த பொம்மை விக்கிற குழந்தை மட்டும் குறி சொல்லாம இருந்திருந்தா இரவு பகல் தெரியாம அகிலா ஒரு அறையில போட்டு அடிச்சு வச்சிருக்கவும் முடியாது. அவளோட அழிவுக்கான நாட்களும் ஆரம்பமா இருக்கும். பொம்மை விற்கும் குழந்தை குறி சொல்லி விட்டு போனாளா? இது சாதாரணமாக நடந்ததாக தெரியவில்லையே. என்ன சாமி யோசிக்கிறீங்க? குழந்தை ரூபத்துல வந்தது சாட்சாத் அந்த அம்மனே தான். அவதான் நம்ம கண்ணை திறந்திருக்கா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா சாமி அந்த குழந்தை யாரோ எவரோ, ஆனா இப்ப என் கண்ணுக்கு அவ அம்மனா தான் தெரியறா. தெரிவது எல்லாவற்றையும் சிதைத்து சின்ன பின்னமாக்கி உன்னையும் சுந்தரத்தையும் முடக்கி போடத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். சாமி அகிலாவுக்கு இரவு பகல் தெரியாம ஒரு அறையில போட்டு அடைச்சிட்டோம். தற்காலிகமா அகிலாவோட அழிவை நாம தள்ளி போட்டுட்டோம். ஆனா நிரந்தரமா அந்த கருப்பு அவ உடம்புல இருந்து எப்படி விரட்ட போறோம்? எப்படி அகிலாவை மீட்க போறோம்? அதுக்குதாம்மா அது விஷயமா பேசத்தானே நான் இங்க வந்திருக்கேன். அகிலா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு விரட்டுறதுக்கு உன்னை வச்சு நான் ஒரு விசேஷ பூஜை பண்ண போறேன். என்ன சாமி சொல்றீங்க? என்ன வச்சு பூஜை பண்றதுனால அகிலா உடம்புல இருக்கிற கருப்பு இப்படி வெளியே போகும்? போகும், நான் சொன்னா போகும். சாமி இல்ல பைரவி, உன்னை அழிக்க வந்த அந்த கருப்பூர்வம் தானே அகிலா உடம்புக்குள்ள பூந்துட்டு இருக்கு. எதுக்கு? அங்க இருந்துட்டே உன்னை படாது பாடு படுத்தணுங்கிறதுக்காக தானே. அதனால தான் உன்னை வச்சு விசேஷ பூஜை பண்ணணும்னு நான் சொல்றேன்.